அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கும்பம் ராசியாக இருக்கீங்க அல்லது கும்பம் லக்னமாக இருக்கீங்கன்னாக்க அந்தரங்க வாழ்க்கை இப்படித்தான் என்ற தலைப்புல தான் இந்த பதிவு பார்க்க போறோம். அதாவது அன்பு, காதல், காமம் இதெல்லாம் கும்பராசி நண்பர்களுக்கு அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குது அல்லது அவர்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில எந்தெந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் என்பதை பற்றி இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த கும்ப ராசியின் அதிபதி சனி பகவான். இது ஒரு ஸ்திர ராசி. பொதுவாகவே இந்த கும்பத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் நிதானமாக செயல்பட்டாலும் நிரந்தரமான வெற்றி அடைவார்கள். அதே போல கும்பராசியில பிறந்த பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ஒரு கலகலப்பானவர்களாக தெரிவாங்க. பார்க்கறதுக்கு மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கும். அதே போல எவ்வளவுதான் சோகங்கள் இருந்தாலும் போராட்டங்கள் மனதில் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. முகத்துல அதை காட்டிக்க மாட்டாங்க. சிரிச்ச முகமா தான் இருப்பாங்க. புரட்டாதி நட்சத்திரம், சதயம் நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம் இங்க இருக்கு. இந்த கும்ப ராசியை பொறுத்தவரையிலும் எடுத்துக்கிட்டாக்க ஜென்ம சனி கடந்த காலத்துல இருந்து, வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2023 டிசம்பர்ல இருந்து, திருக்கணிதத்தின்படி 2023 ஜனவரில இருந்தே ஜென்மசனி ஏறத்தால விரயசனியா இருக்கும் போது இருந்தே திருமண வாழ்க்கையில நிறைய பேருக்கு பாதிப்புகள் இருந்திருக்கும். வாழ்க்கை துணைவரை ஏதோ ஒரு காரணத்தினால சில பேர் பிரிந்திருப்பாங்க. சில பேர் இழப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்குலாம் ஏற்பட்டிருக்கும். இது எல்லாருக்குமே நான் சொல்ல கிடையாது. அதாவது யாருடைய ஜாதகத்துல சரியான பொருத்தமா இல்லாம மேரேஜ் மேட்சிங் பண்ணி இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கையில இந்த ஏழரிச்சனி காலகட்டம், விரயசனி, ஜென்மசனி காலகட்டத்துல திருமண உறவை, திருமண பந்தத்தை பாதிக்கக்கூடிய அம்சங்கள் நடந்திருக்கும். சில பேர் எல்லாம் நல்லாவே இருப்பாங்க, ஹாப்பியா இருப்பாங்க, சந்தோஷமா கூட இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த மேரேஜ் மேட்சிங் கரெக்டா இருந்திருக்கும். பொருத்தம், அந்த ஜாதக பொருத்தம்ன்றது நான் சொல்ல வரேன். அவர்களுக்கு மேரேஜ் லைஃப்ல பெருசா அஃபெக்டட் ஆகாது. என்னதான் ஜென்மசனி நடந்தாலும் இப்போது சில பேர் நல்லா இருப்பாங்க, சில பேருக்கு பிரச்சனையாவே இருந்துகிட்டு இருக்கும். சதா சண்டை சச்சரவுகளாகவே இருக்கும். ஒரு நாள் போல் ஒரு நாள் இல்லை என்ற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கு. பெரும்பாலானோருக்கு கும்பராசியில பிறந்த பெண்களாக இருக்கீங்கனாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் சந்தோஷமா இருக்கீங்க வாழ்க்கை துணைவரோட, அடுத்த நாளே சண்டை போட்டுக்கிறது அல்லது கொஞ்ச நாள் பேசாம இருக்கிறது, திருப்பி சண்டை போட்டுக்கிறது, சேர்றது, இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஈவன் கல்யாணமே ஆகாத காதலர்களாக இருக்கீங்கன்னா கூட ஒரு மனஸ்தாபம், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஹாப்பினஸ் இப்படி மாறி மாறி வந்துட்டே இருக்கிற மாதிரிதான் இப்ப இருக்கு. அப்போ இந்த நேரத்துல குறிப்பா இந்த ஜென்மசனி நடக்கக்கூடிய இந்த காலகட்டம்ன்றது உங்களுக்கு 2025 மார்ச் மாசம் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜென்மசனி உங்களுக்கு முடியுது. ஆனாலும் புரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கடினமான காலகட்டம் தான். புரட்டாதி நட்சத்திரத்துல இருந்து 4ஆம் பாதத்துக்கு போறார், புரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு போறார். அப்போ இன்னும் சில காலம் திருக்கணிதத்தின்படியே கூட ஒரு 6 மாசம் கழிச்சுதான் முழுசா முடிஞ்ச மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2026 ஆகும். அவிட்டம் நட்சத்திரம், சதயம் நட்சத்திரம் இருந்தவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா புரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இன்னும் கூட நன்மைகள் நடப்பதற்கோ அல்லது திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சோ அது வரலும் நீங்க பொறுமையா இருக்கிறது, விட்டு கொடுத்து போறது, எந்த ஒரு பெரிய முடிவுகளும் எடுக்காம இருக்கிறதா இந்த நேரத்துல புத்திசாலித்தனம். சோ இந்த நேரத்துல தாம்பத்திய வாழ்க்கை கூட கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும், சரியா அமையாம இருக்கும். உங்களுக்கே விருப்பம் இருந்தா கூட வாழ்க்கை துணைக்கு விருப்பம் இல்லாம இருக்கும், அல்லது 2 பேருக்கு விருப்பம் இருந்தா சூழ்நிலை அமையாம இருக்கும், தனித்து இருக்கிற மாதிரி இருக்கும், ஆளுக்கு ஒரு ஊர்ல வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இப்படி ஏதாவது ஒரு காரணத்தினால சரியான தாம்பத்திய வாழ்க்கை இல்லாமையே இருந்துகிட்டு இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அதுல ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தின் அடிப்படையிலும் சில விதி விலக்குகளும் இருப்பாங்க. உதாரணமாக இந்த கும்பம் ராசி அல்லது கும்ப லக்னத்துக்கு 12ஆம் பாவகம் என்பது அயன சயனஸ்தானம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த பாவகத்துல பாத்தீங்கன்னாக்க சுக்கிரன் இருக்கு, புதனும் சுக்கிரனும் சேர்ந்தே இருக்குன்னாக்க அவர்களுக்கு நல்ல தாம்பத்திய வாழ்க்கை கிடைக்கும். தாம்பத்திய வாழ்க்கையும் கிடைக்கும். அதே போல காதல் ஏற்பட்டு கல்யாணமாகும் அல்லது ஏதோ ஒரு வகையில எதிர்பாலினுடைய அன்பில் அல்லது உறவில் இருக்கக்கூடிய வாய்ப்பும் அவர்களுக்கு ஏற்படும். அதாவது முக்கியமா அந்த தாம்பத்திய சுகம் இல்லை அல்லது ஒரு மகிழ்ச்சியற்ற வாழ்க்கை, தன்னை நேசிக்கல, அன்பு காட்டல என்ற காரணத்துக்காக தான் டிவோர்ஸ் போன்ற விஷயத்துக்கே போறது. டிவோர்ஸ் ஆகிறது, பிரிந்திருக்கிறது, போராட்டமாக இருக்கிறது. பணம் இல்ல, பொருளாதாரம் இல்ல, வேலை இல்ல என்ற காரணத்துக்காக பெரும்பாலும் போறதில்லை. பாத்தீங்கன்னாக்க டிவோர்ஸ்க்கு போக மாட்டாங்க. அப்போ இந்த முக்கியமான ஒரு விஷயம் என்பது திருமண பந்தத்துல தாம்பத்திய வாழ்க்கை. அந்த தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கணுமா இல்லையா?
அப்ப நல்லா இருக்கணும்னா நம்ம ஜாதகத்துல அதுக்கான கொடுப்பனம் இருக்கணும் அப்படின்றதான் நான் இங்க சொல்ல வரேன். இப்போ அதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க, நம்மளுடைய சுய ஜாதகம் இருக்குன்னா லக்னம்னு ஒண்ணு இருக்கும். லக்னத்துக்கு 12ஆம் பாவகம். இந்த 12ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் கும்பத்துக்கு சனி பகவானே தான். சனியை அங்க ஆட்சி பெற்று இருக்குன்னு வச்சுங்களேன், சுபகிரக பார்வையில் இருந்தா பாசிட்டிவா தான் இருக்கும். ஆனா பாவகிரகத்தோட பார்வை அல்லது சேர்க்கையில் இருக்கு அப்படின்னாக்க, சனியை ஆட்சி பெற்று இருந்தாக்க தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் அவர்களுக்கு. தனிமையிலேயே வாழக்கூடிய சூழ்நிலை, குடும்பத்தை விட்டு பிரிந்து போய் வெளிநாட்டிலேயோ வெளியூர்லயோ வாழ்ந்துட்டு இருப்பாங்க, சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. அந்த தாம்பத்திய சுகம் கிடைக்காத மாதிரியே இருந்துகிட்டு இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு உடல்நலத்திலையும் சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும். மேரேஜும் லேட் ஆகும். இன்னொன்னு, ராசிக்கு 2ஆம் இடத்துல அல்லது லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல சனி இருந்தாலும் அவர்களுக்கு திருமணமே தாமதமா தான் ஆகும். அப்போ அந்த தாம்பத்திய சுகம் லேட்டா கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படிதான் நம்மளுடைய சுய ஜாதகத்தை எடுத்து பாத்தீங்கன்னாவே நீங்க நமக்கு எந்த அளவுக்கு தாம்பத்திய வாழ்க்கை அமையும் என்று கல்யாணம் ஆகாத முன்னாடியே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதற்கு என்ன செய்யணும் அப்படின்றது இந்த பதிவுல நான் சொல்றேன். இப்போ உதாரணமா உங்க லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல சூரியன் இருக்குன்னு வச்சுங்களேன், அவர்களுக்கும் நைட்லாம் விழிச்சுக்கிட்டு வேலை செய்யற மாதிரியே இருக்கும். விழித்து வேலை செஞ்சுக்கிட்டு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சரியா தூக்கம் வராது. தாம்பத்திய சுகம் கிடைப்பதிலும் தாமதம் ஏற்படும். கிடைக்காம இழுபறியாக இருக்கும். அதாவது திருமணமே ஆனா கூட பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். மன அழுத்தம் இருக்கும், தூக்கம் இல்லாம இருக்கும். அதே போலதான் இந்த இடத்துல கேது பகவான் இருந்தாலும் ஒரு டிட்டாச்மெண்ட் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் கணவன் மனைவி உறவுக்குள். காதலர்களாக இருந்தீங்கன்னா கூட அந்த காதல் உறவில் சில டிட்டாச்மெண்ட் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சூரியன், இந்த கும்ப லக்னத்திற்கு கும்ப ராசிக்கு. அந்த சூரியன் லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல மறையும் போது திருமணமே லேட் ஆகும். அதே போலதான் இந்த இடத்துல குறிப்பா செவ்வாய் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை தான். கேது பகவான் இருந்தாலும் சரியான தாம்பத்தியம் கிடைக்காது. செவ்வாய் இருந்தா உச்ச செவ்வாயா ஆயிடுவாரு. அப்போ அது செவ்வாய் தோஷம் வரும். பாவகிரகத்தோட பார்வை இருக்கு அல்லது ராகு கேது அல்லது சனியோட இந்த செவ்வாய் சேர்ந்து இருக்கு அப்படின்னாக்க கடுமையான தாரதோஷத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்டவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கை அமைவதிலேயே லேட் ஆயிட்டுக்கும். அமைந்த பின்போ கணவன் மனைவிக்குள் பிரிவுகள் அல்லது கருத்து வேறுபாடுகளோடு இருந்து தாம்பத்திய சுகம் கிடைக்காம இருக்கும். குறிப்பா இவர்களுக்கான நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், நிறைய ஆர்வம் இருக்கும். ஆனா அதற்கான சூழ்நிலை அமையாம இருக்கும். அல்லது வாழ்க்கை துணைவரோட சரியான ஒற்றுமை இல்லாம இருக்கும். பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஒரே வீட்டுல இருந்தா கூட தனித்தனியாக உறங்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்கும். அதே போல இவர்கள் பொதுவாகவே அப்படிப்பட்டவர்களுக்கு திருமணத்துக்கு மீறிய உறவுகள் கூட சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. செவ்வாய் 12ஆம் பாவகத்துல பாவகிரகத்தோட பார்வையோ அல்லது சேர்க்கையோடையோ இருக்கும் பட்சத்துல அவர்களுக்கு உணர்ச்சிகள்லாம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஆனாலும் அந்த வாய்ப்புகள் என்பது அவர்களுக்கு கிடைக்காமலேயே இருக்கும். அதே போலதான் இந்த செவ்வாய் 4ஆம் பாவகத்தில் இருக்குனாலையும் எக்ஸ்பெக்டேஷன் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். ஆனா வாழ்க்கை துணைவர் அதை பூர்த்தி செய்ய முடியாம தடுமாற்றங்களை ஏற்படுத்தும். அது இவர்களை தவறான வழிக்கு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்படும். எல்லாருக்கும் கிடையாது, சில பேருக்கு. அதுக்கு கிரக அமைப்புகள் தான் காரணம். இப்போ கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையில ஜென்ரலா காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகுது, அல்லது பாத்தீங்கன்னாக்க காதல் ஏற்பட்டு பிரிந்து அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகுது. இது மேக்சிமம் சீக்கிரம் திருமணம் என்றால் அவர்களுக்கு காதல் திருமணம் ஆயிடும். அல்லது சில பேருக்கு ரொம்ப லேட் ஆகும், மேரேஜே லேட் ஆயிட்டு இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜென்ரலா இந்த கும்பராசிக்கு நம்ம நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கிறேன். ஜென்ரலா இவங்களுடைய திருமண வாழ்க்கையில பொதுவா பலன் சொல்லணும் போது ஒரு தாரம் கழிஞ்சு 2ஆம் தாரம் ஏற்படுது அப்படின்னு ஒரு பொதுவா சொல்லலாம். ஆனா அதுல விதிவிலக்குகள் என்பது அவங்கவுங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பொறுத்து மாறுபடுது. அதுதான் எனக்கு சொல்ல வரேன். இப்ப பாத்தீங்கன்னாக்க 12ஆம் பாவகத்துல செவ்வாய், கேது, சூரியன், சனியே இருந்தாலும் பிரச்சனை தான் அப்படின்றதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ராகு இருந்தா ஓரளவுக்கு பரவாயில்ல, அவர்களுக்கு திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியான சூழ்நிலை வரும். எதிர்பாலினுடைய விருப்பங்கள், எதிர்பாலினுடைய நேசிப்புக்கள்லாம் இவங்களுக்கு வரும். அதே போல இந்த இடத்துல புதனோ அல்லது சுக்கிரனோ இருந்தாலும் சிறப்பு தான். அதே போல குரு பகவான் இருந்தாலும் நன்மையே ஏற்படும். அதிக காமம் இருக்காது, ஆனாலும் ஆவரேஜா இருக்கும். அவர்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். குடும்பத்தை விட்டு மற்ற இடங்கள்ல போய் வேலை பார்ப்பாங்க. ஆனாலும் கணவன் மனைவிக்குள் ஒரு ஒற்றுமை இருக்கும். தவறான வழியில போக மாட்டாங்க. பேசிக்கலா பார்க்கும்போது 12ஆம் பாவகத்துல குரு இருக்கும் போது மற்றவங்களுக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய எண்ணங்கள், அதே போல ஆன்மீக விஷயத்துல நாட்டம், இதெல்லாமும் அவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த 12ஆம் பாவகம் என்பது அயன சயன ஸ்தானம், படுக்கை சுகம். தான் படுக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கும், அதே போல இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசக்கூடிய இடமும், மோட்சம், விரயம்,
இதையெல்லாம் நம்ம இந்த இடத்துல இருந்து தெரிஞ்சுக்கலாம். சோ அந்த 12ஆம் பாவகத்தை பார்க்கும் போதே ஒருத்தருடைய ஜாதகத்துல அயன சாயன ஸ்தானம் எப்படி இருக்குன்னு வச்சு அவங்களுக்கு தாம்பத்திய சுகம் எப்படி இருக்கும் அல்லது கிடைக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இடம் காலியா இருக்கு, 12ஆம் பாவகத்தில் எந்த கிரகமும் இல்லை அப்படின்னாலையும் சிறப்பு தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ சப்போஸ் அங்க பாவ கிரகங்கள் இருக்கு அப்படின்னாக்க திருமணம் ஆகக்கூடிய வரன் பாக்குறீங்க, பொருத்தம் அமையக்கூடிய சூழ்நிலையில அந்த பொருத்தம் பார்க்கக்கூடிய வரனுக்கு எப்படி இருக்கணும் 12ஆம் பாவகம்னா அவர்களுக்கும் அந்த 12ஆம் பாவகத்துல இந்த மாதிரி ஒரு பாவகிரக சேர்க்கையோ பாவகிரகமோ இருந்து இருக்குன்னாக அது வந்து பிரச்சனையை கொடுக்கும். அது போலதான் லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல ஒருத்தருக்கு வந்து சனி இருக்கு, இன்னொருத்தருக்கு வந்து சூரியன் இருக்குன்னா செட் ஆகவே ஆகாது. சோ அந்த மாதிரி 12ஆம் பாவகம் ஒருத்தருக்காவது சுத்தமா இருக்கிற மாதிரி எந்த கிரகமும் இல்லாத மாதிரியான ஒரு கிரக சேர்க்கையை சேர்க்கிறது நல்லது. அதே போல பெண்களாக இருக்காங்கன்னாக்க பெண்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் சூரியன், செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது, செவ்வாய் சனி போன்ற சேர்க்கை இருக்கு அல்லது சமசப்தம பார்வை இருக்குன்னாக்க அவர்களுக்கு திருமணம் ஆகிறதுலயும் லேட் ஆகும், திருமண வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும். சோ அதே போலதான் ஆண்களாக இருக்கு அப்படின்னாக்க அவர்களுக்கு சுக்கிரன் கேது இணைவு, சுக்கிரன் செவ்வாய் இணைவு தான் நிறைய அஃபயர் நிறைய அட்ராக்ஷன் எல்லாம் போய் சேரக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படும். அதே சுக்கிரன் ராகு இருந்தாலையும் நிறைய எதிர்ப்பாளனுடைய விரும்பி எதிர்ப்பாளனுடைய நட்பு எதிர்ப்பாளனுடைய உறவுகள்லாம் அவங்களுக்கு நிறையவே ஏற்படும். அதே சுக்கிரன் கேது இருந்தாக எதிர்ப்பாளனுடைய உறவு ஏற்பட்டாலும் அவர்களால் மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை இருக்கும். அதுல சில விதிவிலக்குகளும் இருக்கு. இப்போ சுக்கிரனோட ஆட்சி வீட்டிலேயே இந்த இணைவு இருக்குன்னா பெருசா பாதிக்காம இருக்கும். அந்த மாதிரி சுக்கிரன் கேது இணைவு என்பது கொஞ்சம் ஆண்களுக்கு பெண்களால் மகிழ்ச்சி இல்லை என்ற அமைப்பை ஏற்படுத்தும். பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாயும் கேதுவும் இணைஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப ஆணுடைய ஜாதகத்துல நம்ம பார்க்கும்போது செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்தது சுக்கிரன் கேது இணைவு இல்லாத மாதிரி பார்த்துக்கணும், இவ்வளவுதான். அல்லது சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் ரெண்டு பேருடைய ஜாதகத்துல சஷ்டகமா வராம மாதிரி பார்த்துக்கணும். இதை மட்டும் பார்த்தா போதும். இந்த மாதிரிதான் நம்ம பொருத்தம் பார்க்கணும். அதாவது 12ஆம் பாவகம் ஒருத்தருக்கு பிரச்சனையா இருக்குன்னா இன்னொருத்தருக்கு எந்த கிரகமும் இல்லாம பாத்துருங்க, ஈக்குவல் ஆயிடும். ஆனா அவங்களுக்கும் அதே மாதிரி பாவ கிரகம் இருக்கிற மாதிரி பார்த்துட்டீங்கன்னா பிரச்சனையாகும். 4ஆம் பாவகம், இந்த 4ஆம் பாவகத்தை வச்சும் ஒருத்தருடைய கற்பு ஸ்தானம் ஒழுக்க ஸ்தானம் இதையெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்ப வந்து கும்ப லக்னம் கும்ப ராசியாக இருக்கீங்கன்னா 4ஆம் பாவகம் என்பது சுக்கிரனோட வீடாக வருது, அதாவது ரிஷபம். அந்த ரிஷபத்துல சுக்கிரனே ஆட்சி பெற்று இருக்குன்னு வச்சுங்களேன், வீடு கட்டுவாங்க, சொந்த வீடு வாங்குவாங்க, வாகனம் வச்சிருப்பாங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழில கூட சுய தொழில் செய்து முன்னேறக்கூடிய வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு உண்டு. ஆனாலும் அந்த இடத்துல வந்து புதன் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நேர்மையாக இருப்பாங்க, ஒழுக்கமாவே இருப்பாங்க. ஆனா புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்குன்னா காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகும். சுக்கிரனை கூட தனித்து இருக்கு, அதற்கு சனி பார்வை இருக்குன்னா கூட காதல் ஏற்பட்டு திருமணமாகும், அல்லது எதிர்பாலினுடைய அஃபேர்ல கூட போய் விழக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு ஏற்படும். எதிர்பாலின ரிலேஷன்ஷிப் அவர்களுக்கு ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி கூட அப்படிப்பட்டவர்களுக்கு ஏற்படுது. அதே போல இந்த சுக்கிரன் புதன் சேர்க்கையும் பாத்தீங்கன்னா அந்த எதிர்பாலினுடைய அஃபேரை நிறையவே ஏற்படுத்தும். அது ரோஹிணி நட்சத்திரத்தில் இருந்த காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகும், அதுக்கப்புறம் கூட சில தொடர்புகள்லாம் வரத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே போல இந்த இடத்துல சூரியன் இருந்துட்டாக 7க்குரியவன் 4ஆம் பாவகத்தில் இருந்தாலையும் நல்லதுதான். ஆனா நிறைய சிக்கல் வரும். வாழ்க்கை துணையுடைய உறவுகளோட ஒரு கருத்து வேறுபாடு சச்சரவுகளா இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிக்கலை தீர்த்தா இன்னொரு சிக்கல் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த தாம்பத்திய சுகம் என்பது குறைவாக தான் இருக்கும். அதே போல ஆர்வமும் இவர்களுக்கு சற்று குறைவாகவே இருக்கும். மேலும் வந்து குரு இருந்தாலையும் ஒழுக்கமானவர்களாக இருப்பாங்க, சூரியன் இருந்தாலையும் ஒழுக்கமானவர்களாக தான் இருப்பாங்க. அதே போல சனி கிரகம் இருக்குன்னாக கொஞ்சம் அஃபேர்ல விழக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு அதிகம். அதே போல ராகு அல்லது கேது இருந்தாதான் நிறைய பிரச்சனை. ராகு இருந்து அதற்கு ஒரு சனி தொடர்போ அல்லது செவ்வாய் தொடர்போ இருக்கு அப்படின்னாக அவர்களுக்கு 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியனும் கெட்டு இருக்காருனாக அவர்களுக்கு இருதாரம் ஏற்படும். அதே போல திருமணம் ஆனவர்களுக்கு இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னா அதே ஜோடிக்கு வந்து இன்னொரு முறை தாலி கட்டுறது, அதாவது ஒரு நல்ல நாள், அதாவது விவாக சக்கரத்துல கிழக்கு இருக்கக்கூடிய நாளா குறிச்சுக்கிட்டு நல்ல முகூர்த்த நாள்ல மீண்டும் ஒரு திருமணத்துக்கான சடங்குகள் எல்லாம் செய்து அதே ஜோடிக்கு அதே வாழ்க்கை துணைவருக்கு புதிதாக ஒரு தாலி கட்டி அந்த பழைய தாலியை கோவில் உண்டியல்ல போடுறதும் ஒரு தோஷ நிவர்த்தி ஏற்படுத்தும். சோ இதெல்லாம் வந்து செய்தும் சில பிரச்சனை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு, கணவன் மனைவி பிரிந்துட்டு தான் இருக்கிறோம்னா அப்படிப்பட்டவர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கலசர தோஷம் இருக்கும், ரெண்டு பேருக்குமே இருக்கும். ரெண்டு பேருக்குமே கலசர தோஷம் அல்லது தார தோஷம் இருக்குன்னாக்க அவர்கள் வந்து எந்த முறையில எப்படி சேர்த்து வச்சாலையும் அவர்கள் பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை மிக அதிகம். அதுதான் நான் வந்து ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்லிட்டு வர்றது. மேலும் இந்த திருமண வாழ்க்கையில வந்து நம்ம பிரச்சனைக்கு உள்ளாகாம இருக்கணும்னாக ஜாதக பொருத்தம் கட்ட பொருத்தம் பார்த்து
அயன சயன ஸ்தானம் எப்படி இருக்கு, 4ஆம் பாவகம் எப்படி இருக்கு, ஒழுக்கமானவர்களாக இருப்பாங்களா என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு எப்படி தாம்பத்திய வாழ்க்கை அமையும் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி ஒரு மேட்சிங் பண்ணும்போது திருமண வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கு. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.